இந்த 5 இன்கம்மை நீங்கள் ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ஸில் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நோட்டீசஸ் வரும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5ல் ரொம்ப முக்கியமான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அதர் இன்கம். நாம் அதர் இன்கம்னு மொத்தமாக அப்படியே ஒரு லைனில் சிங்கிள் லைனில் காமிச்சிருவோம். அது மேபி 10 லட்சமாக இருக்கலாம், 1 crore இருக்கலாம், இல்லை 2 crores கூட இருக்கலாம். ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன வேல்யூ அதர் இன்கம் அப்படின்னு நம்ம காட்டியிருக்கோமோ அந்த அதர் இன்கம்க்கு ஜிஎஸ்டி கட்டியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை நம்ம ரெகன்சைல் பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியராக வெரிஃபை பண்ணுறது சேல்ஸு அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது, அது ஆல்ரெடி அவங்க வெரிஃபை பண்ணிடுறாங்க. ஏன்னா நாமளுமே வெரிஃபை பண்ணுறோம். ஸோ அவங்களோட நோட்டபிள் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டிஆர் 1ல் காமிச்ச இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டிஆர் 9ல் மேட்ச் ஆகிடுச்சா, அப்படி மேட்ச் ஆகலைன்னா அதுக்கான நோட்டீசஸ் வந்து அனுப்புவாங்க. அவங்களோட மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதர் இன்கம் தான். இந்த அதர் இன்கம்க்கு நீங்கள் எந்த விதமான இன்ஃபர்மேஷனோ இல்லை அதுக்கான டிஸ்கிரிப்ஷனோ, இது எதுக்கு வந்திருக்கோம், இதோட குரூப்போட இன்கம் என்னென்ன இருக்குங்கிறதுக்கு நீங்கள் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் தரல அப்படின்னா அவங்க ஈஸியாக அந்த வேல்யூக்கு 18% ஜிஎஸ்டி கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அதர் இன்கம் அப்படிங்கிறத நம்ம என்னவாக இருக்கலாம், இது மேபி கமிஷன் இன்கமாக இருக்கலாம், கன்சல்டன்சி இன்கமாக இருக்கலாம், ஜாப் ஒர்க்காக இருக்கலாம், ரெண்டல் இன்கமாக இருக்கலாம், எந்த இன்கமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதில் ஈவன் இன்ட்ரெஸ்ட் இன்கமாக கூட இருக்கலாம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது, டிவிடெண்ட் இன்கம் இருக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி லைபிலிட்டி வராது. அது எக்ஸம்ப்டட் இன்கம் தான். ஸோ ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிவிடெண்ட் இன்கம்மை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதை மட்டும்தான் நாங்கள் அதர் இன்கம்னு காமிச்சிருக்கோம் அப்படின்னா, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய ஷெடியூலில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிவிடெண்ட் இன்கம் அதுதான் டோட்டல் இன்கம்ங்கிறத நீங்கள் காமிக்கிறது நல்லது. ரைட். இல்லை சார், அதை தாண்டி நிறையா இன்கமும் இருக்குது, எனக்கு வந்து சில அதர் இன்கமில் கமிஷன் இன்கம் வந்திருக்கு, இல்லை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு வந்திருக்கு, இல்லைனா சர்வீஸ் ஹையர் சார்ஜஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் டெஃபினட்டாக ஜிஎஸ்டி வரும். அப்போ இந்த இன்கம்க்கு நம்ம ஜிஎஸ்டி லைபிலிட்டியில் காமிச்சிட்டோமா, அதை நம்ம டிக்ளேர் பண்ணி அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட்டியிருக்கோமா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணுங்கள். நான் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது சேல்ஸை மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதர் இன்கமையும் வெரிஃபை பண்ணுறது நல்லது. அதை வெரிஃபை பண்ணுறோன்னா இமிடியேட்டாக அந்த இயரே நம்ம ஜிஎஸ்டி லைபிலிட்டியில் டிக்ளேர் பண்ணி பேமெண்ட் பண்ணுறோன்னா இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை அப்படின்னா, அல்லது டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம பார்த்து நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெனால்ட்டியும் அதுக்கு நமக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் 1க்கு 2 தடவை செக் பண்ணி அதை நம்ம ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். இது சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். சார், சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸுக்கு நமக்கு ஜிஎஸ்டி வருமா? வரும். எப்போ அப்படின்னா, நீங்கள் ஒரு அசட் வாங்கியிருக்கீங்க, அதோட லைஃப் ஆஃப் த இயர் வந்து மினிமம் 5 years. ஆனால் நீங்கள் 3 வருஷம் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா அந்த அசட்டை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, அதாவது டிஸ்போசல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் 2 வருஷத்துக்கு என்ன ஐடிசி நீங்கள் யூஸ் பண்ணலையோ அதை நீங்கள் ரிவர்சல் பண்ணணும். இல்லை சார், நான் வந்து மொத்தமாக வாங்கியே 7-8 years ஆச்சு, ஆனால் நான் இப்போ தான் வந்து டிஸ்போசல் பண்ணுறேன் அப்படின்னா அது விற்கும்போது ஏதோ ஒரு வேல்யூ வரும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும். அதுக்கான ஜிஎஸ்டி லைபிலிட்டி நம்ம கட்டியிருக்கோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். இது எப்படி சார் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸி. நம்ம தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன போடுறோம், டெப்ரிசியேஷன் ஷெடியூல் போடுறோம். அதில் என்ன அடிஷன்ஸ் இருக்குது, என்ன டெலிஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த டெலிஷன்ஸை பார்த்தாலே என்னென்னலாம் நம்ம சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ்க்கு ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்போது என்ன வேல்யூ வந்து டிரான்சாக்ஷன் ஆகிடுக்கோ அதுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதில் ஈவன் மோட்டார் வெஹிக்கிளுக்குமே வரும். அப்போ மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நம்ம வந்து ரிட்டன் ஆன் வேல்யூவை விட நான் வாங்கியிருக்கக்கூடிய சேல் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். இது லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா வராது. அப்போ இந்த ரிட்டன் ஆன் வேல்யூ அப்படிங்கிறது எதனுடைய ரிட்டர்ன் வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா அஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி தானே தவிர அஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் படி நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ ஸோ இந்த மாதிரி சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸாக இருக்கலாம், அல்லது சேல் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லைன்னா அது செகண்ட் சேலாக கூட இருக்கலாம். அதையும் தாண்டி ஸ்கிராப் சேல்ஸ் கூட வந்திருக்கலாம். ஏன்னா சார், இந்த அசட்டை ஒன்றுமே பண்ண முடியாது, இதை டிஸ்போஸ் தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை,
அதை வந்து விற்கக்கூட முடியாது அப்படின்னா, அப்போ சம்திங் இஸ் கோயிங் அஸ் அ ஸ்கிராப் சேல்ஸ், ஒரு மெட்டல் ஸ்கிராப்பாக போகுது அப்படின்னா, அப்போ கூட அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி லைபிலிட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் எந்த ஃபார்மில் போனாலும் அதுக்கு ஜிஎஸ்டி வரும். ஸோ அதை நீங்கள் அந்த டெஸ்ட் செக்கை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி இது வரைக்கும் கட்டலைன்னா அதுக்கு நம்ம கட்டுறது நல்லது. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் சேல்ஸ். இந்த ஸ்கிராப் சேல்ஸ் வந்து நமக்கு கம்பெனியில் நிறைய ஸ்கிராப் வரும். அது மேபி மெட்டல் ஸ்கிராப்பாக இருக்கலாம், இல்லை அதர் மெட்டல் ஸ்கிராப்பாக கூட இருக்கலாம், உடனாக இருக்கலாம், இல்லை பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த ஸ்கிராப் சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டி லைபிலிட்டி வரும். நம்ம இந்த ஸ்கிராப் சேல்ஸை வந்து மிஸ்செலேனியஸ் இன்கம்னு மொத்தமாக காமிச்சிட்டு விட்டுறோம். அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா அப்படிங்கிறத டெஸ்ட் செக் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ அப்போ நாம் மூவ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கிராப்புமே அதை நம்ம சேல் வேல்யூ ஒன்று வருது, அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்கமில் காட்டுறோம். அந்த இன்கமுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டியிருக்கோமாங்கிறத 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஸ்கிராப்புக்கு டெஃபினட்டாக வரும். அது மேபி மெட்டல் ஸ்கிராப்பாக இருக்கலாம், இல்லை அதர் தென் மெட்டல் ஸ்கிராப்பாக இருக்கலாம். எந்த ஸ்கிராப்பாக இருந்தாலும் ஜிஎஸ்டி வரும். ஸோ அதனால் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் இன்கம். இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக ஜிஎஸ்டி லைபிலிட்டி வராது. ஏன் இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு வராது அப்படின்னா, மணி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ எப்போல்லாம் நம்ம மணியில் டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு ஜிஎஸ்டி லைபிலிட்டி வரவே வராது, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் சில இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பீனல் நேச்சரில் இருந்தது அப்படின்னா, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் பெனால்ட்டி அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி லைபிலிட்டி வரும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 10 நாளைக்குள்ளே இந்த பொருளை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணல அப்படின்னா, we will charge you 2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து எதுக்காக போடுறோம் அந்த 2% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் டிலே ஆஃப் டெலிவரி. அப்போ இது டிரான்சாக்ஷனல் வேல்யூவில் ஆட் ஆகுது. அப்போது இதுக்கு வந்து பெனால்ட்டி இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. அப்போ டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணாதனால பெனால்ட்டி நேச்சராக வருது அப்படிங்கிறதுனால மேபி அதுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ எல்லா நேச்சர் ஆஃப் பெனால்ட்டிக்குமே ஜிஎஸ்டி வருமா அப்படின்னா அப்படி இல்லை. ஆனாலும் அதுக்கு சர்க்குலர் இருக்குது. 2023 ஒரு பெரிய சர்க்குலரே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 பேஜஸ் இருக்கும். அந்த சர்க்குலரை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய நம்ம இன்ட்ரெஸ்ட் இன்கமோ அல்லது டிவிடெண்ட் இன்கமோ, இல்லை இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து வெதர் இட் இஸ் ஒரு மணி டிரான்சாக்ஷனாக இல்லை பெனால்ட்டி நேச்சராங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு சப்போஸ் அதுக்கு ஜிஎஸ்டி வரும் அப்படின்னா அதை கட்டுறது நல்லது. அண்ட் லாஸ்ட்டாக சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ். இந்த யூஸ்வலாக சப்சிடியும் கிராண்ட்ஸும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு மெஷினரி வாங்குகிறேன். அந்த மெஷினரிக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு 25% சப்சிடி தராங்க. அப்போ 1 கோடி ரூபா மதிப்புள்ள அந்த மெஷினரிக்கு கவர்மெண்ட் வந்து 25 லட்ச ரூபா என்ன பண்ணுதுன்னா சப்சிடி கொடுக்குது அப்படின்னா, அப்போ 25 லட்ச ரூபா எனக்கு அது சப்சிடி ஆகிடும். அப்போ அந்த 1 கோடி மைனஸ் 25 லேக்ஸ், ஸோ 75 லேக்ஸ் எனக்கு வந்து அசட் வேல்யூவாக இங்கே நிற்கும். இந்த சப்சிடிக்கு நமக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு கிராண்ட்ஸ் அண்ட் சப்சிடிஸ் கிவன் பை தி கவர்மெண்ட். ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் சப்சிடி வாங்குறது வந்து இது இன்கம் நேச்சரில் இருக்குது, அதனால் நான் வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது யூஸ்வலாகவே உங்களோட அசட் வேல்யூவில் அது மைனஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அதை லைபிலிட்டியிலேருந்து ட்ரீட் பண்ணி ஒவ்வொரு முறையும் அதை ஒவ்வொரு வருஷமும் ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைன்னா அதை வந்து இன்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறைய நேச்சர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது அக்கௌண்டிங்கில். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்சிடிக்கு வந்து ஜிஎஸ்டி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சில நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், சில சப்சிடிஸ் வந்து ரிலேட்டட் டு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் இல்லை கம்பெனியோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வரும். ஸோ நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இந்த சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் வந்து ப்ராப்பரான, அதாவது ஒரிஜினல் சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் தானா இல்லை வேறு ஏதாவது நேச்சர் ஆஃப் இருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த சப்சிடிஸ்க்கும் ஜிஎஸ்டி நமக்கு லைபிலிட்டி வராது. ஸோ அப்போ இந்த அதர் இன்கமில் இந்த 5 விஷயத்துலேயும் நீங்கள் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம எந்த விதமான நோட்டீஸஸும் டிபார்ட்மெண்ட் வந்து வராமல் தவிர்க்க முடியும். ஏன்னா இந்த 5 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் நம்ம மேக்ஸிமம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. இதை நம்ம எவ்ரி இயர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னா நோட்டீஸஸில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவாய்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களோட நண்பர்கள் யாரெல்லாம் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்களோ அல்லது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க இயர் எண்டு ஃபைனலைசேஷனுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.